தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூரில் இருக்கிற சின்னவாணியர் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். இந்த சின்னவாணியர் ஸ்ட்ரீட்டில் என்ன பெருமை, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மம்தா லேஸ் ஹவுஸ்னு ஒரு லேஸ் ஹவுஸ் இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அவங்க புதிய கடை மாற்றியதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இந்த கடையில் பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்க ஓனர் என்கிட்ட சொன்னார். வாங்க சார், எனக்கு ஒரு வீடியோ மறுபடியும் போடுங்க, மக்களுக்கு இன்னும் தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ தெரியப்படுத்துறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். என்னென்ன இருக்குது, என்ன புதுமை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்ப்போம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஆமாம், கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பின்புறமாக இருக்கும். இது மேலாலேயும் வரலாம், மேலே இந்த சைடாலேயும் நடந்து வரலாம் ஓரமாக. அப்புறம் அந்த பக்கம் ஒரு தெரு இருக்குது, அங்கேருந்து நடந்து வரலாம். இப்படி வந்தால் இதுதான் தெரு. இது போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இல்லை, 4 கடை தள்ளி போனீங்கன்னா மம்தா லேஸ் ஹவுஸ். இந்த ஒன்று அழகப்பா நகை மாளிகை, அடுத்தது ஸ்ரீ வள்ளி விலாஸ் பார்க்கிங், அதுக்கடுத்தது சிவசக்தி ஃபேன்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவசக்தி பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் கடை ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நம்மளோட மம்தா லேஸ் ஹவுஸ். ஆரி ஒர்க்கு ஸ்டாண்ட்லேருந்து, நூல்லேருந்து, டெய்லர்ஸுக்கு தேவையான நூல்லேருந்து லேஸ், அதாவது லேஸ் ஹவுஸ், லேஸு, எல்லா லேஸ் ஐட்டமும். இது வெரைட்டிஸ் அதிகம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஸ்டாண்டு இது எல்லாமே இருக்குது. வணக்கம் முதலாளி, இவர் தான் அந்த கடைக்கு ஓனராக இருக்காரு. நீங்கள் எந்த ஊர் முதலாளி? ராஜஸ்தான். ராஜஸ்தான்லேருந்து இங்கே எப்போ வந்தீங்க? இங்கே ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த சின்ன மம்தா லேஸ் ஹவுஸ் கடை சின்னதாக இருக்கும் அப்போ. இது இப்போ நீங்கள் அதிகப்படுத்தி கடையை பெரிய கடையாகிட்டீங்க, அப்படிதானே? இங்கே எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கீங்க. இப்போ மக்கள் ஹோல்சேலாக வாங்கினாலும் ரீட்டைலாக வாங்கினா ரெண்டுக்குமே நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்பாங்க. ஹோல்சேல் இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதில் பர்சன்டேஜ் ஏதாவது தள்ளி கொடுப்பீங்களா? அப்படி இல்லை, ஹோல்சேல் ரேட் மட்டும். ஹோல்சேல் ரேட்டில் போட்டு கொடுத்துருவீங்க. ஹோல்சேல் ரேட்டில் ஒன்று ஹோல்சேல் ரேட் எல்லாமே போட்டு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ராம். ராமா? தம்பி ஒருத்தன் சொன்னா, அவன் பேரும் ராம்னு சொன்னான். எல்லாம் பேர் ராம் தான் வரும். எல்லா பேரும் ராம். சரி, இப்போ இது என்ன ஒன்று ஆரம்பிப்போம். இது என்னன்னு சொல்லுங்க முதலாளி. இதை பிரேஸ்லெட் செய்யறது, திங்ஸ் பிரேஸ்லெட் செய்யறதா? இல்ல கலர் நிறைய இது என்ன விலை? இது எப்படி கொடுப்பீங்க? இது ஒரு சரம் கணக்கு தான் வரும். ஆமா, ஒரு சரம். ஆமா, ஹோல்சேல் வேணா இருக்கு, ரீட்டைல் வேணா இருக்கு. ரீட்டைல் என்ன ரேட் சொன்னீங்க? ரீட்டைல்ல 35 ரூபா பீஸ் வரும், 108 பீஸ் வரும். ஓகேங்களா? இதில் ஒன்று ஹோல்சேலுக்கு அதுக்கு ஒரு ரேட் போட்டு. ஆமாம், அதுக்கு ஒரு ரேட்டு. இது ஒரு ஐட்டம் இருக்குது, இதில் டபுள் கலர் ஷேட் இருக்கும். இதை 50 ரூபா பீஸ் வரும். ஹோல்சேல் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகேங்களா? மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? இதில் ஒரு மொத்தமாக 24 கலர் இருக்குது. 24 கலர் இருக்கும். ஆமாம், வேறு ஆரி ஒர்க் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது சாரீஸ் முந்தானிக்கு வைக்கிறது. இல்லை கலர் நிறைய இருக்கு, உங்களுக்கு எப்படி வேணும் அந்த அளவுக்கு இருக்கு. இது நம்ம ரீட்டைல் விற்கிறதே கம்மி தான். உங்கள் ஹோல்சேல் மொத்தமாக வேணால் கொஞ்சம் கம்மியாக வரும். இல்லை நிறையா இருக்கும், 50 ரூபா, 60 ரூபா, 40 ரூபா, 35 அப்படி எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு 35 ரூபாலேருந்தே இருக்கும். அதுமாரி இருக்கு. இது மாதிரி வேணால் இது மாதிரி இருக்கு. இல்லை 2 விதமாக இருக்கும். இது பிளெயினாக இருக்கு, இதில் ஸ்டோன் வச்சு இருக்கு. இது ஃபுல்லாக பிளைன் இருக்குது. இது புது சீசர் வந்திருக்கு, துணி. இது சில பேர் இப்போ புதுசாக கற்றுக்கிறாங்களா வச்சுக்கோ, அவங்க கட் பண்ண தெரில, நேராக ஆகல, அதுக்கு இது அதுவாக நேர் பண்ணுமா? பிஜி அதாவது கண்ட இடத்துல வெட்டாது. இருக்கு. இப்போ இது மாதிரி மார்க் இருக்கும், ஆட்டோமேட்டிக் லைட் எரியும். அந்த மார்க் இது அதே மார்க் வைக்கும். அதே மார்க் வைக்கும். நீங்கள் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 250 பீஸ் வரும். ஓகேங்களா? தெரியாம இருக்கவங்களுக்கு தெரியாம இப்போ மார்க் பண்றது, லைட் ஆன் பண்ணிட்டா இங்க வரைக்கும் நம்ம நீட் இருக்கு, அந்த அளவுக்கு போயிடலாம். லைட்டை காட்டுங்க, அது எங்க ஆன் பண்ணனும்? இதோ இருக்கு லைட், இங்க சுவிட்ச் இருக்கு, இங்க ஆஃப் இருக்கு. இது உள்ள ஒரு பேட்டரி வரும், சின்ன பேட்டரி தான், நம்ம வாஸ்கி போடுற மாதிரி. ஓகேங்களா? இது கிடைக்குமா அந்த பேட்டரி? இது போனா பேட்டரி எல்லாம் கடையில வால் கிளாக் பேட்டரியா இது? ஆமா, அது இருக்கு. இது என்ன விலை வருது ஒரு பீஸ்? இது 250 வருது. 250.
இன்னொன்று இப்போ புதுசாக வந்திருக்கேன் லேட்டஸ்ட் மாடல். ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது ஒரு பிராண்டு வந்திருக்கு. பெண்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ நீங்கள் கத்திரிக்கோலை வச்சுட்டு புதுசாக கோடு போட்டு வெட்ட வேணாமா, இது மாதிரி கத்திரிக்கோல் வந்துருச்சுன்றாரு. அதுவாக லைட்டை அடிக்குது. கரெக்டாக நீங்கள் அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக அந்த இதுக்கு நேரம் லைட்டு கொடுக்குது. பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் வெட்டிக்கலாம். நீங்கள் கோணல் மாடலாக வெட்ட தேவையில்லை. இது ஒன்று வந்திருக்கு. இது இப்போ புதுசாக பிளாக் கலர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னொன்று இது எல்லாம் டேலர் வந்து ப்ளூவில் வந்துருக்கு. ப்ளூவில் வந்துருக்கு. முதல்ல வந்து பிளாக்ல இருந்துச்சு. பிளாக் கூட இருக்கு, இது கூட இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். 10ஆம் நம்பர் கத்திரிக்கோல வெயிட் கம்மியாக தான் 350 320 வரும். ஓகேங்களா. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதோட வெயிட் இதை கம்மி தான், தக்கியாக இருக்கும். நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் வேணும், பெரிய சைஸ் கூட இருக்கு. ஆனால் பிளாக்ல தான் இருக்கும், கலரில் இன்னும் வரல. பெருசு வேணும், பிளாக்ல இருக்கு. இங்கே பேருக்கு அந்த வழி. இது வந்து கமல் சேர திங்ஸ். கமல் சேருது. நமக்கு அந்த மாதிரி. இது பேர் கிளை. இது 2 இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கமல்லாம் செய்யலாம். இப்போ ஜும்கா பேஸில் காட்டினல அதுமாரி இது. ஓகேங்களா. இது ரெண்டுமே மிக்ஸ் பேஸ்ட் மாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாடல் வேணும் அந்த மாடல் செய்யலாம். எம்சில் மாரி அதேமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன மாடல் வேணும் அதுமாரி பொம்மை கூட வரையலாம், டால் கூட வரையலாம். அதுக்கப்புறம் இது இருக்க பெயிண்ட்டு. இது நீங்கள் துணியில் பெயிண்ட் பண்ணுறது. இதில் நிறையா கலர் இருக்குது. ஒரு 24 கலர் இருக்குது மொத்தம். இதை வந்து எம்ஆர்பி 25 ரூபாய் இருக்கும். எம்ஆர்பியோட கம்மியாக தான் தரும். எம்ஆர்பி ரேட் தர மாட்டோம். வெளியே வாங்கினா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டே விற்கும். அதோட கம்மி யார் தர மாட்டோம். நம்ம எம்ஆர்பியோட கம்மியாக இருக்கும். அதில் எம்ஆர்பி இருக்குது. 25 ருபீஸ் எம்ஆர்பி இருக்குது. இருக்கு. இதோ இங்கே இருக்கு. எம்ஆர்பியே இருக்குது. இது 3D. 3Dன்னு இந்த 3Dயில் இந்த பேர் வந்து ஜிக்னா மாரி இருக்கும். இதை வேணால் இது கூட இருக்கு. நிறையாவே கலர் இருக்கா. இதில் ஒரு 12 கலர் இருக்கு. எம்ப்ராய்டரி நூல் ஃபுல்லாகவே. அம்மா எத்தனை வருஷமா அந்த கடையில் வேலை செய்கிறோமா? நான் இந்த கடையில் 6 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். உன் பேர்? என் பேர் உதயா. உதயா. என்ன ஒரே பிஸியாகவே இருக்க? நானும் வந்த காலத்துலேருந்து பார்க்குறேன். நீ எப்போ கடைக்கு வந்தாலும் பிஸியாக தான் இருக்கு. நீ ஒரு ஆள் தான் அந்த கடையில் வேலை செய்கிற போல, மீதியெல்லாம் எப்படி சும்மாவே? இல்லை அப்படி இல்லை. இந்த கடையில் மொத்தம் 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க. பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்க புதுசாக வந்தாங்களா? அவங்க புதுசு தான். பெண்களுக்கு தேவையான லைனிங்கு, டிசைன் ப்ளவுஸு, இன்ஸ்கேட் ஐட்டம், சில்க் காட்டன், நைட்டி மெட்டீரியல், பாப்லின் கிளாத், நெட் கிளாத், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி? இப்போ லைனிங் வந்து ஜவுளி கடையில் வாங்கினா ஒரு விலை போடுவாங்க, நீங்க ஒரு விலை போடுறீங்களா? எப்படி உங்ககிட்ட எப்படி அங்கே விட ரேட்டு கம்மியா? அங்கே விட எங்கள்கிட்ட ரேட் கம்மி தான். அங்கே 45 ரூபா விற்கிற லைனிங் இங்கே 30 ருபீஸ் தான் வருமே. அப்படியா? அந்த அளவுக்கு சீப்பாக விற்கிறீங்க? அந்த அளவுக்கு. இது ஹோல்சேல் ரேட். எல்லாமே ஹோல்சேல் ரேட். லைனிங் இல்லாத இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே லைனிங் ஐட்டமா? ஆமா, இது ஃபுல்லா லைனிங். லைனிங் எல்லாம் குவாலிட்டியா இருக்குமா? தரமான லைனிங். இது வந்து நல்லா இருக்கும் லைனிங். உங்களுக்கு மிக்சிங் தான், ஆனா காட்டன் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சுருங்காது, நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு. இந்த நெட் கிளாத்துக்கான லைனிங் இருக்கு. இது வந்து சன் கிரேப் வரும். மீட்டர் வந்து உங்களுக்கு 40 ரூபாய் தான் வருமே. இந்த சன் கிரேப் இது உள்ள கொடுத்தோம்னா துணி சுருங்காது. எதுக்காக இத பயன்படுத்துற லைனிங்? இந்த சன் கிரேப் வந்து நெட் கிளாத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெட் கிளாத் அதாவது இந்த டாப்ஸ் எல்லாம் தைப்பாங்க. டாப்க்கு, ஃப்ராக்குக்கு, ஸ்கர்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து லைஃப் வரும். கீழே வந்து சுருங்காது. காட்டன்னா உங்களுக்கு சுருங்கிடும். இப்போ லைனிங் ஐட்டத்துல என்னென்ன ரேட்ல லைனிங் உங்களுக்கு இருக்கு? அந்த 2 வெரைட்டி இருக்கு நம்மள்ட்ட. என்னென்ன ரேட்ல இருக்கு? மிக்சிங் ஒன்னு இருக்கு, 45ல ஒன்னு இருக்கு. சுபா மிக்சிங்னா அது என்ன ரேட்? அந்த லைனிங் தான் 45 ரூபாய் லைனிங். 45 ரூபாயில இருக்கு, 30 ரூபாயில இருக்கா? இந்த லைனிங் வந்து 45 ரூபாய் வரும். இப்போ நூல் எல்லாம் ஹோல்சேலா என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி. ஒரு பாக்ஸ் வந்து 100 நூல் வந்து 350 வரும். 350. அது என்ன கம்பெனி? 2 கம்பெனி இருக்கு. சேலஞ்ச் இருக்கு, ஸ்பாட் இருக்கு. சேலஞ்ச் வந்து 340 வரும், ஸ்பாட் வந்து 350 வரும். அதுல உங்களுக்கு சில்க் காட்டனும் இருக்கு.
இது என்ன ரேட் வருது? இது வந்து உங்களுக்கு 70 ரூபாய் வருது. நீங்கள் கடையில் எடுத்தால் 150 ரூபா அப்படி சொல்லுவாங்க இந்த சில்க் காட்டன். இது உங்களுக்கு 70 ரூபாய் தான் வரும். இதில் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம், டாப் தைச்சிக்கலாம், ப்ளவுஸ் டிசைனிங் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, வெரைட்டிஸ்லாம் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்கு. நைட்டி எல்லாம் 200 250 அந்த மாதிரி வரும். இதே ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்தால் ரேட் வந்து கம்மியாக வரும் உங்களுக்கு. 130 150 அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து கிளாத்தும் இருக்குது உங்களுக்கு. லைனிங் வந்து ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைனிங் வந்து அப்படியே ஃபுல்லாக பண்டலாக எடுத்துக்கலாம். பண்டலாக எடுக்கும்போது ரேட் குறையுமா? ரேட் கம்மியாக வரும் உங்களுக்கு. பண்டலாக இருக்குல்ல, ஹோல்சேல் ரேட் வரும் எல்லாமே. அதேமாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஒன்று வந்து எல்லாமே ஜாக்கெட்ல வைக்கிறதா? இது எல்லாமே ஜாக்கெட்ல வைக்கிறது. ஜாக்கெட் டிசைன். ஒவ்வொரு ரோலாக எடுத்தால் ரேட் கம்மியாக வரும். மீட்டருக்கும் ரோலுக்கும் வித்தியாசம் வரும் உங்களுக்கு. ரீட்டைலும் ஹோல்சேல் ரெண்டுமே பண்றீங்க? ரெண்டுமே பண்ணுறோம். இப்போ வெளியில இருந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றாங்க, அப்படி பண்ணா நீங்க அனுப்பி விட்டுருவீங்க? அப்படி பண்ணா அவங்க வந்து அட்ரஸ் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம ஜிபே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதாவது எந்த ஐட்டம்ஸ் நீங்க பெண்களுக்கான எந்த ஒரு ஐட்டம் கேட்டாலும் அனுப்பிடுவீங்க? எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். சாரீஸ் உங்க எல்லா மெட்டீரியலும் இருக்கு. இந்த மாதிரி சாரீஸ் உங்க வெரைட்டிஸ்லாம் இருக்கு. இது என்ன விலை வருது? ஒன்று வந்து 60 தான் வருமே. இதே நம்ம ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்தா ரேட் கம்மியாக வரும். இன்னும் கம்மியாக வரும். இதெல்லாம் நூல் ஐட்டமா? எல்லாமே நூல் ஐட்டம். இப்போ வந்து 20 பீஸ் நூல் கேட்குறவங்களுக்கு இது தருவாங்க. இது வந்து என்ன விலை பாக்ஸ்? அப்படியே இது 20 பீஸ் வந்து 70 வரும் உங்களுக்கு. 70. அப்போனா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 3 ரூபாய் 50 பைசா தான் வருமே. அதை விட கம்மியில் வருமா ரேட்டு? அதை விட கம்மியில் வரும். ஆனால் அந்த ஐட்டம் நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லை. அதில் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ். அதனால அது சீக்கிரமாக அறுத்துக்குது. ஏன் இதெல்லாம் விற்கிறீங்களா? அது ஸ்ப்ரே எங்கள் கடைக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பெரிய கண்டு நூல் கண்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்? ஒன்று இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக வாங்கினா 10 ரூபாய் போடுவாங்க. 10 ரூபா. ஒரு பீஸ் எடுத்து காட்டுங்க. 10 ரூபா வரும். இதில் கலர்ஸும் இருக்கு நிறையா. அப்புறம் நாட்டு கையிலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் கலர்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே நாட்டு நாட்டு கயிறு. அதோட ஃப்ரேம் ஐட்டம்லாம் இருக்கு. ஃப்ரேம் ஸ்டாண்ட் எல்லாமே. எதுக்கு இத பயன்படுத்துறீங்க? இது வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்க கேக்கும்போது ஒரு ரேட் போட்டு கொடுப்பீங்க. இது மொத்தமா வாங்குனா ஒரு ரேட் வரும். ரேட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது எவ்வளவு அந்த பாக்கெட்? 170 ரூபாயா? இது எவ்வளவு சொன்னீங்க ரேட்? 30. எப்படி 30னா அவ்வளவுமா? ஒரு பஞ்ச். 30. இது 40. இது எவ்வளவு 40ன்னா எப்படி? இது மட்டுமா? காட்டு. எவ்வளவு வரைக்கும் 40ன்னு காட்டு. இது ஒண்ணே ஒன்று 40யா? பஞ்ச். அவ்வளவும் 40 ரூபீஸா? ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கு என்னம்மா? ரேட்டை இதை எடுத்து கொடுத்து ஓனர்கிட்ட நீங்கள் விலை பேசி வாங்கிக்கலாம். வாங்குறவங்க ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டு, ரீட்டைலுக்கு ஒரு ரேட் போடுவார். அப்படி தானே? இதில் போட்டிருக்க ரேட்டே கிடையாது. ரேட்டு சொல்லி அவர்கிட்ட பேசி வாங்கலாம். உண்டு. அதை ரீட்டைலுக்கு போட்டிருக்க ரேட்டே கொடுப்பாங்க. ஹோல்சேலுக்கு வந்து ரேட்டு கொடுத்துருவாங்க, பேசி வாங்கலாம். இந்த இதில் ஏதாவது ஒன்று வருமா? ஆமாம், நாட்டு மணியா? இதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லு. 60 ரூபா 50 ரூபான்றது எத்தனை ஜோடி? இது வந்து 60 இப்படி. இது எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? பின்னாடி நாட்டுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது எவ்வளோ ஜோடி? டிசைனுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுமா? இது எவ்வளோ ஒன்று ஜோடி?
இதுலேயும் மொத்தமாக வாங்கும்போது ஒரு 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கும்போது அதில் ஒரு பர்சன்டேஜும் கொடுப்பாரு. தம்பி பேர் என்ன தம்பி உங்களுக்கு? ராம். எத்தனை வருஷமாக இந்த கடையில் வேலை செய்கிறீங்க? 1 வருஷம். ஓனர் எப்படி நல்ல டைப்பா இல்லை சரியில்லாத டைப்பா? இந்த கடையை விட வேறு கடையில் போய் வேலை செய்யலான்னு விரும்புகிறீங்களா? இல்லை, இங்கே தான் இருக்கலான்னு பார்க்குறீங்க. ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்கிறீங்க. அம்மா இது என்னம்மா இது? கிளிப் ஸ்டோனா? இதெல்லாம் ஃபால்ஸ் ஐட்டம். இந்த சாரிக்கு வைப்பாங்கல்ல, இந்த ஃபால்ஸ் ஐட்டம். இது ஃபுல்லாகவே ஃபுல்லான்னு போய் பாருங்கள். ஃபால்ஸ் என்ன டிசைன் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க பொருள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது. ஆரி ஒர்க் பொருள், ப்ளவுஸ் பொருள் ஃபுல்லாகவே இருக்கு. வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே குறைச்சி தரோம், கம்மி ரேட்லேயே தரோம். நன்றி, வணக்கம். இப்போ மம்தா லேஸ் ஹவுஸை பற்றி காட்டினேன் உங்களுக்கு. பெரிய ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இது வந்து நான் என்ன சொன்னேன்னா முதல்லையே சொன்ன மாதிரி தான். பெண்களுக்கு தேவையான ஆரி ஒர்க்லேருந்து லேஸ் ஹவுஸ்லேருந்து லேஸ்லேருந்து எல்லாமே பட்டன் கிட்டன் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு மம்தா ஹவுஸ் வந்து நம்ம கடலூரில் சின்னவாணியர் ஸ்ட்ரீட்டில். இது ஒரு சங்கமம்னு சொல்லணும். பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான இந்த டெய்லர் சம்மந்தப்பட்ட அனைத்து ஜாமான்களும் இங்கே கிடைக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்திட்டு ஆள்னு ஒன்று வரும், அதையும் கொடுங்க. உங்களுடைய தோழர் தோழியர்கள்லாம் இதை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி, நீங்களும் இந்த கடைக்கு வாங்கன்னு கேட்டுக்கு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.